ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலையில் வைபவமாக நடைபெறும் வருடாந்திர வசந்தோற்சவம். உபய நாச்சியார்களுடன் தங்க ரதத்தில் உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ மலையப்ப சுவாமி. திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் தெப்போற்சவம். தெப்பத்தில் உலா வந்து காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவம். தங்க சேஷ வாகனத்திலும் கல்பவிருட்சத்தின் மீதும் அருள்பாலித்த ஸ்ரீ நம்பெருமாள். பழனி தண்டாயுதபாணி சுவாமி ஆலய பங்குனி உத்திர திருவிழா. திரு ஆவினன்குடியில் உற்சவர்களுக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனையும் வெள்ளித் தேரோட்டமும். தமிழகத்தின் பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு. அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலையில் வைபவமாக துவங்கியுள்ள வருடாந்திர வசந்தோற்சவத்தின் 2ஆம் நாளான இன்று காலை ஸ்ரீ மலையப்ப சுவாமி தாயார்கள் சமேதராக தங்க ரதத்தில் எழுந்தருளி மாடவீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். திருச்சி சேவையுடன் துவங்கிய உற்சவத்தின் 2ஆம் நாளான இன்று காலை ஸ்ரீ மலையப்பன் தங்க ரதத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். முன்னதாக உபயநாச்சியார்கள் சமேதராக ஸ்ரீ மலையப்ப சுவாமியை பட்டு வஸ்திரம், ஸ்வர்ண ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் சிறப்பாக அலங்கரித்து விசேஷ பூஜைகள் நடத்தி தங்கத் தேரில் எழுந்தருளச் செய்தனர். அதைத் தொடர்ந்து கோலாட்டங்கள், பஜனை ஆகியவற்றிற்கிடையே பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று உச்சரித்தபடி வடம் பிடித்து இழுக்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக ஸ்ரீ மலையப்பன் தங்கத்தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு திவ்ய தரிசன பாக்கியம் தந்தருளினார். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோதண்டராமசுவாமி ஆலயத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் தெப்போற்சவ நிகழ்வுகளாக உற்சவ மூர்த்திகளுக்கு தெப்ப உலாவும் இன்று காலை ஸ்நபன திருமஞ்சனமும் நடத்தப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ சீதா லக்ஷ்மணர் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை சர்வ அலங்காரத்துடன் ஸ்ரீ ராமச்சந்திர புஷ்கரணி பகுதியில் எழுந்தருளச் செய்தனர். அதன் பிறகு மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உற்சவ மூர்த்திகள் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று காலை வேத மந்திரங்கள் ஒலிக்க மங்களவாத். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆதி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் காலை மற்றும் மாலை வேளையில் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் முறையே தங்க சேஷ வாகனத்திலும் கல்பவிருட்சத்திலும் உலா வந்து அருள்பாலித்தார். 5ஆம் நாள் காலை தங்க சேஷ வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை ஆலய பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் கீழ் நின்றபடி அருளிய சுவாமியை 4முக கோபுரம் நுழைந்து சித்திர வீதியை அடைந்தனர். அலங்கார பிரியன் சர்வலங்காரத்தோடு வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல தீப்பந்த ஒளியில் தரிசனம் தந்தபடி வீதிவலம் கண்ட சுவாமியை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். முத்துக்கிரீடம், காதணிகள், நீலநாயக்க பதக்கம், அர்த்தச்சந்திர பதக்கம் உள்ளிட்ட பதக்க ஆபரணங்களுடன் முத்துச்சரங்களும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு ரத்ன அபயம் காட்டியபடி ஆதிசேஷன் மீது நின்று அருள்பாலித்த உற்சவமூர்த்திக்கு ஆஸ்தான மண்டபத்தில் திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. அன்று மாலை கல்பவிருட்ச வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவமூர்த்தியை வாகன மண்டபத்தில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சுமந்து வந்தனர். கேட்டதை தரும் கல்பதருவின் கீழே கேட்டவரமருளும் ஸ்ரீ நம்பெருமாள் சர்வாபரண பூஷிதனாக அபயம் காட்டியபடி அருள் புரிந்தார். பிறகு சுவாமியை மாடவீதியில் வலம் வரச் செய்தனர். வெண்குதிரை, மங்கள சின்னங்கள், திருக்குடைகள் முன்னே செல்ல தீப்பந்த ஒளியில் தரிசனம் தந்தபடி உலா வந்த சுவாமியை ஏராளமானோர் கண்ணார கண்டு சேவித்தனர். நிறைவாக கோயிலை அடைந்ததும் உற்சவருக்கு திருவந்திக்காப்பு நடத்தி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு
திரு ஆவினன்குடி ஆலயத்தில் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து வெள்ளி தேரோட்ட நிகழ்வும் நடைபெற்றது. மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி கோயிலில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முத்துக்குமார சுவாமியை எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்ததும் சர்வலங்காரத்துடன் திருக்காட்சி கொடுத்த தேவியர்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் அருள்பாலித்த அழகன் முத்துக்குமார சுவாமிக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து மணக்கோலத்தில் உற்சவ மூர்த்திகளை வெள்ளித்தேரில் எழுந்தருளச் செய்தனர். வண்ணத் தோரணங்களும் இரு குதிரைகளும் பூட்டப்பட்ட வெள்ளித்தேரில் உற்சவ மூர்த்திகள் அழகாக அருள் புரிய கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் வெள்ளித்தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திவ்யதேச கோயிலான நாங்குநேரி பெருமாள் கோயில் பங்குனி திருக்கல்யாண பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் அன்று கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் தங்க கருடன் மீது உற்சவர் ஸ்ரீ தெய்வநாயக்க பெருமாளை சர்வலங்காரத்துடன் குலுவிருக்கச் செய்திருந்தனர். தங்க கஜ வாகனத்தில் ஸ்ரீ வரமங்கா தாயாரையும், சேஷ வாகனத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் விசேஷ அலங்காரத்தோடு நிறுத்தியிருந்தனர். பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. ஸ்ரீமத் பரமஹம்சத்யாதி மதுரகவி ஸ்ரீ வானமாமலை ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல ஸ்ரீ பாதம் தாங்கிகள் சுவாமியையும் தாயார்களையும் கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். ஸ்ரீ தெய்வநாயக்க பெருமாள் உடனமர் வரமங்கா தாயாரும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தந்து அருள்பாலித்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமி ஸ்தலமாக விளங்கும் காஞ்சிபுரம் அருள்மிகு ஏலவார் குழலி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ஏகாம்பரநாதர் கோயில் பங்குனி உத்திர திருக்கல்யாண பெருவிழாவை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் புறப்பாடு கண்டருளினர். 5ஆம் நாள் காலை உற்சவர் அருள்மிகு ஏலவார் குழலி அம்பாளுக்கு நீலப்பட்டு சேலை கட்டி காசு மாலை பதக்க ஆபரணங்களுடன் ரத்தன கிளி தந்து கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரியாவிடையுடன் அமர்ந்து அருளிய ஸ்ரீ ஏகாம்பரநாதருக்கு நவரத்ன கிரீடம், காதணிகள், பதக்கங்கள் பூட்டி நறுமண மலர்ச்சரங்களுடன் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தின் மேல் ஸ்ரீ ஏகாம்பரநாதரை அமர்த்தி பக்தர்கள் தேங்காய் பழம் சமர்ப்பித்து தரிசித்ததும் உலா புறப்பட்டனர். ஆலயத்தின் ராஜகோபுரம் முன்பு உள்ள முகப்பு கோபுரம் எதிரே பொதுஜன சேவை நடந்ததும் இரு குடை சேவையோடு அதிகார நந்தி மீது அமர்ந்தபடி சுவாமி புறப்பட பவளக்கால் சப்பரத்தில் ஏலவார் குழலி அம்பாள், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ஆகியோரும் ஆதித்தம்பதிகளை பின்தொடர்ந்தபடி வந்தனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்த பஞ்சமூர்த்திகளை ஏராளமானோர் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். அன்று மாலை 10 தலை கொண்ட ராவணன் வீணை மீட்டி கைலாய மலையை தாங்கியபடி இருக்க பிரியாவிடையுடன் உற்சவர் ஏகாம்பரநாதர் சிறப்பு அலங்காரத்தில் அமர்ந்தபடி அருள்பாலித்தார். மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்த உற்சவருக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சுவாமியை ராஜகோபுர நுழைவு வாயில் வழியாக மலர்கள் தூவியபடி வெளியே அழைத்து வந்தனர். கைலாய வாகனத்தில் இருகுடை சேவையோடு ஸ்ரீ ஏகாம்பரநாதர் முன்னே செல்ல காமதேனு வாகனத்தில் சர்வ அலங்காரத்துடன் நின்றபடி ஸ்ரீ ஏலவார் குழலி அம்பாளும் எழுந்தருளினார். சுவாமி மற்றும் அம்பாளை பின்தொடர்ந்தபடி கணநாதன், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் மற்றும் தேவியர்கள் சமேத முருகனும் உலா வந்தருளினர். மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீராம நவமி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வெள்ளி சேஷ வாகனத்தில் சுவாமி வீதி உலா வந்து அருள்பாலித்தார். இதை முன்னிட்டு வாகன மண்டபத்தில் ஆதிசேஷன் மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை அமர்த்தி கற்பூரம் காட்டியபடி கோயிலின் நுழைவு வாயில் அருகே அழைத்து வந்தனர். வெள்ளி சேஷன் மீது பரமபத கோலத்தில் அமர்ந்தபடி காட்சி கொடுத்த சுவாமிக்கு
நுழைவு வாயில் ஆராதனையுடன் வெளியே அழைத்து வந்தனர். சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டிக்கொண்டு பலவித தங்க ஆபரணங்களும் மரகதக்கல் பதித்த கிரீடமும் அணிந்து அழகாக காட்சி கொடுத்த சுவாமி முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய சடாரி சாதிக்கப்பட்டது. ஏராளமானோர் உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை கண்ணாரக் கண்டு தரிசித்தனர். சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ உப்பிலியப்பன் திருக்கோயிலில் தெப்பத் திருவிழா நடைபெற்றது. இதை முன்னிட்டு மடிப்பாக்கம் ஏரிக்கரைக்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை கேடயத்தில் நிறுத்தி அழைத்து வந்தனர். தெய்வங்களை தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். அலங்கார பிரியன் சர்வாபரணங்களுடன் திருக்காட்சி தந்தருளினார். இதனிடையே பவுண்டரிபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள் விஜயம் செய்ததும் அவருக்கு பரிவட்டம் கட்டி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்தனர். பிறகு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய வான வேடிக்கை நிகழ்ச்சிகளுடன் தெப்ப உலா துவங்கியது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உலா வந்த தெய்வங்களை பக்தர்கள் தரிசனம் செய்து அருள் பெற்றனர். இதையடுத்து அகோபிலமட ஸ்ரீமத் அழகிய சிங்கர் சுவாமிகளும் விஜயம் செய்ய அவருக்கும் சகல மரியாதைகள் செய்யப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயில் ஆயிரங்கால் மண்டபம் எதிரே வீற்றிருக்கும் பெரிய நந்திக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நந்தி எம்பெருமானாருக்கு மஞ்சள், சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து வண்ண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து வில்வம், அருகம்புல், உதிரிப்பூக்கள் ஆகியவற்றால் புஷ்பாபிஷேகமும் நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோயிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ரிஷப வாகனத்தின் மேல் அம்பாள் சமேதராக காட்சி கொடுத்த பிரதோஷ நாயகருக்கு தீபம் காண்பித்ததும் சோமசுக்த பிரதட்சணம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி உடன் வர உற்சவ மூர்த்தியை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ பிரதோஷ நாயகருக்கு நிறைவாக மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். நெல்லை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் நவ கைலாயங்களில் இரண்டாவதாக விளங்கும் சேரன் மகாதேவி அருள்மிகு அம்மைநாதர் கோயில் சோமவார வளர்ப்புறை பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மகா கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீ நந்தி பகவானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை திரிசூல மலையடிவாரத்தில் பிரம்மன் பூஜித்த ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய திரிசூலநாதர் கோயிலில் நந்தியம்பெருமானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அம்பாள் சமேத பிரதோஷ நாயகர் விசேஷ அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளி காட்சி தந்தருளினார். இதனிடையே ஸ்ரீ நந்திகேஸ்வரனுக்கு அலங்காரம் செய்து கைலாய வாத்தியங்கள் முழங்க முதலில் கணநாதனுக்கு தீபம் காண்பித்தனர். இதையடுத்து பிரதோஷ நாயகருக்கு தூபத்துடன் கற்பூரம் காண்பித்ததும் சிவவாத்தியங்கள் பக்தர்களுடன் வர கோயிலை சுற்றி புறப்பட்டனர். சிவாலயத்தை வலம் வந்ததும் பிரதோஷ நாயகருக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. விருதுநகர் மையப்பகுதியில் உள்ள அருள்மிகு தண்ணீர் தர்மம் விநாயகர் கோயிலில் அருளும் நந்தியம்பெருமானுக்கு மஞ்சள், அபிஷேகப் பொடி, பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வெண்பட்டு கட்டி அருகம்புல் மாலை, வில்வ மாலையுடன் கதம்பமும் மலர் மாலையும் சாற்றி சந்தனம் மற்றும் நாணயங்கள் கொண்டு அலங்காரம் செய்தனர். மணிகள் மாலையுடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ நந்தி பகவானுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து தூபத்துடன் தீப ஆரத்திகள் காண்பித்தனர். பக்தர்கள் சிவநாம கோஷங்களை கூறியபடி அருள்மிகு நந்தியம் பகவானை தரிசித்து அருள் பெற்றனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு சிவகாமி அம்பாள் உடனுரை திருத்தளிநாதர் கோயிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து கலசாபிஷேகமும் செய்து அனைவர் மீதும் தெளித்தனர். பிறகு நந்தியம்பெருமானுக்கு வண்ண மலர் மாலைகள், எருக்கம்பூ, அருகம்புல் ஆகியவற்றால் விசேஷமாக அலங்காரம் செய்து கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட ஆரத்திகள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அம்பாள் சமேதராக எழுந்தருளிய பிரதோஷ நாயகருக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு சுவாமியின் சோமசுக்த பிரதட்சணம் நடைபெற்றது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என பக்தர்கள் சிவநாம கோஷம் எழுப்பியபடி உடன்வர தீபம் காண்பித்தனர். கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருந்து அருளும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். முப்பொழுதும் மூலவரை சேவித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி பட்டு வஸ்திரம் கட்டி மலர் கிரீடத்துடன் அருகம்புல் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சித்து கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமானோர் ஸ்ரீ நந்தி பகவானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம்பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, பால், தயிர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து தங்க கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சாற்றி வில்வத்தால் அர்ச்சித்தனர். அழகாக காட்சி கொடுத்த நந்தி பகவானுக்கு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. கோயில் வளாகத்தில் வெள்ளி ரிஷபத்தின் மீது அம்பாள் சமேதராக பிரதோஷ நாயகர் விசேஷ அலங்காரத்தில் அமர்ந்தருள பஞ்ச தீபம் காண்பித்ததும் ஆலய உள் புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர உற்சவ மூர்த்திகளை ஆலய பிரகாரத்தில் உலாவரச் செய்து கொடிமரம் முன்பு நிறுத்தி நந்தி பகவானுக்கும் பிரதோஷ நாயகருக்கும் தீபங்கள் காண்பித்தனர். மதுரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் 508 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். சங்கல்பம் செய்து கொண்டு பஞ்சமுக திருவிளக்குகளை ஏற்றி பூஜித்தனர். தொடர்ந்து போற்றி மந்திரங்களை கூறி பக்தி பாடல்களை பாடியபடி திருவிளக்குகளுக்கு உதிரிப்பூக்கள், குங்குமம் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்தனர். நிறைவாக பக்தியுடன் விளக்கிற்கு ஆரத்தி காண்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பழமை வாய்ந்த அருள்மிகு துணைமாலையம்மன் சமேத திருமேனிநாதர் கோயிலில் பங்குனி உற்சவ திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதையொட்டி கொடிமர வளாகத்தில் மேடை மீது பிரியாவிடை மற்றும் துணைமாலை அம்மன் சமேத உற்சவர் திருமேனிநாத சுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ரிஷப உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து சிவாச்சாரியார்கள் பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிக்கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி பலவித திரவியங்கள் கொண்டு கொடிமரப்பீடத்திற்கு அபிஷேகம் செய்தனர். பின்னர் வஸ்திரம் சாற்றி மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் கொடிமரத்திற்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கும் தூபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தர்மபுரி குமாரசுவாமிப்பேட்டை பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்து அருளும் மூலவர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரிக்கும் எதிரே வீற்றிருந்த உற்சவர் அம்பாளுக்கும் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். உற்சவரும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோவையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ சீதாராம லட்சுமணனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. தனி சன்னதியில் உள்ள ஸ்ரீ சீதாராம லட்சுமண சகித ஆஞ்சநேயர் திருவுருவ சிலைகளுக்கு
வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். சந்தன காப்புடன் வெள்ளிக்கவசங்களும் கிரீடங்களும் அணிந்து மூலவர்கள் காட்சி தர உற்சவ மூர்த்திகளும் விசேஷ அலங்காரத்தில் அருள்பாலித்தனர். அழகாக அருள்பாலித்த தெய்வங்களுக்கு நாமார்ச்சனையுடன் தீபம் காட்டப்பட்டதை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். ஈரோடு மாவட்டம் கொலாநெல்லி பகுதியில் உள்ள ஸ்ரீ பூமி நீலா சமேத கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவர் பெருமாளை மேடை மீது எழுந்தருளச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பலவித பழங்கள் நிவேதனம் செய்ததும் வேத மந்திரங்கள் முழங்க கலசாராதனை செய்தனர். பிறகு கங்கண தாரணம் நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சுவாமிக்கு எதிர் சேவையாக நின்றபடி அருள பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. பின்னர் உற்சவரை கைப்பலகையில் சுமந்தபடி கோயிலை சுற்றி வர பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை ஏந்தி பின்தொடர்ந்தனர். இதையடுத்து தாயார்களை சுவாமி அருகே எழுந்தருளச் செய்து தீபம் காண்பித்ததும் ஹோம பூஜை நடைபெற்றது. குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து மாங்கல்ய பூஜை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. நிறைவாக கல்யாண கோலத்தில் காட்சி தந்தருளிய உற்சவர்களுக்கு அட்சதை தூவப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காமக்கூர் கிராமத்தில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அமிர்தாம்பிகை உடனுரை சுயம்பு சந்திரசேகர ஈஸ்வர சுவாமி கோயில் தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலயம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேரில் அருள்மிகு அமிர்தாம்பிகை உடனமர் ஸ்ரீ சந்திரசேகரேஸ்வர சுவாமி உற்சவ மூர்த்தியை சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. வண்ணத்தோரணங்களால் வண்ணமயமாக காட்சி தந்த 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேர் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. பக்தர்கள் சிவநாம கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் மன்னார்பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு பிரித்யங்கிரா தேவி ஸ்ரீ ஆதிபராசக்தி அம்மன் கோவிலில் ஹோமம் வளர்த்து அம்மனுக்கு அபிஷேகத்துடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கோயில் வளாகத்தில் உள்ள பிரம்மாண்ட யாக குண்டத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி அக்னி வார்த்து யாக பூஜையை துவக்கினர். கலசத்தை பிரதிஷ்டை செய்து ஆராதனைகள் நடைபெற்றதும் குண்டத்தில் வரமிளகாய் உள்ளிட்ட மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து யாகத்தை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு சிம்மத்தின் மீது அமர்ந்து அருளும் ஸ்ரீ பிரித்யங்கிரா தேவிக்கு இளநீர், பால், குங்குமக் கரைசல், மஞ்சள் மற்றும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து கஜமாலையும் எலுமிச்சை மாலைகளும் சாற்றி அலங்காரம் செய்தனர். சுயம்பு கல் முன்பு படையலிட்டு தேவிக்கு நாமார்ச்சனையுடன் கற்பூரம் காண்பித்தனர். திருச்சியில் உள்ள அருள்மிகு அங்காள ஈஸ்வரி ஸ்ரீ பீலிகான் முனீஸ்வரர் கோயில் 40ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்த ஊர்வலம் நிறைவாக கோயிலை அடைந்தது. தேனி, ஈரோடு, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கும் சிவாலயங்களில் தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. அந்த காட்சிகளை இப்போது காணலாம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஈச்சமலை ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு மாவு கரைசல், மஞ்சள் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 5 தலை நாகம் குடைப்பிடிக்க வீற்றிருந்து அருளும் சிவலிங்கத்திற்கும் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். பிறகு நந்தி பகவானுக்கும் சிவலிங்கத்திற்கும் விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்திகள் காண்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த 300 கிராமத்தில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட குரு பரிகார ஸ்தலமான அருள்மிகு பிரகநாயகி உடனுரை ஆடலீஸ்வரர் கோயிலில் வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நந்தி பகவானுக்கு மலர்ச்சரங்கள், மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். மூலவர் அருள்மிகு ஆடலீஸ்வரருக்கு திருமுகம் வைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. புலித்தோல் ஆடை அணிந்து திருமுகம் கொண்டு 5 தலை நாகம் குடைப்பிடிக்க அழகாக காட்சி தந்த ஈசனுக்கு தீபம் காண்பித்தனர். அபயவரதம் காட்டி நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ பிரகன்நாயகியும் அழகாக காட்சி தர தீபம் காண்பித்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் அம்பாள் சமேத பிரதோஷ நாயகரை கொலுவிருக்கச் செய்து சிவவாக்கியங்கள், நாதஸ்வரம், மேளதாளங்கள் முன்னே செல்ல பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்து நிறைவாக தீபாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தர்மபுரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு வலம்புரி செல்வ விநாயகர் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கும் நந்தி பகவானுக்கும் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு ஈசனுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி வெள்ளி கிரீடத்துடன் விபூதிப்பட்டை அணிவித்து நாகப்படிகை நிறுத்தி ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் சாற்றி அலங்கரித்தனர். நந்தி பகவானும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள சின்ன கோயில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோயிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அம்பாள் சமேத பிரதோஷ நாயகர் ரிஷபத்தின் மீது எழுந்தருளியிருக்க உற்சவர்களுக்கும் நந்தி பகவானுக்கும் நாமார்ச்சனையுடன் தீப ஆரத்திகள் மற்றும் பஞ்சகற்பூரம் காண்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மதுகரவேணி அம்பாள் சமேத அசல தீபேஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். மூலவர் ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் நாகப்படிகை கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர தீப ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு உதிரிப்பூக்கள் மற்றும் வில்வத்தால் அர்ச்சித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகையுடன் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பிரதோஷ நாயகருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு வில்வம், உதிரிப்பூக்கள், அருகம்புல் ஆகியவற்றால் அர்ச்சித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகரின் சோமசூக்த பிரதட்சணம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அவரக்கரை பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாள் உடனுரை காசியபேஸ்வரர் திருக்கோயிலில் மூலவருக்கும் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கும் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க விசேஷ மலர் அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அருள்மிகு காசியபேஸ்வரருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கைலாய வாத்தியங்கள் முழங்க ரிஷபத்தின் மேல் எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்து பக்தர்கள் வழிபட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கும் அம்பாள் சமேதராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பிரதோஷ நாயகருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். அம்பாள் சமேத பிரதோஷ நாயகர் சிறப்பு அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருள ஆரத்தி காட்டியதும் பக்தர்கள் புடைசூழ ஆலய உலா புறப்பட்டனர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.